நீங்கள் ஒரு வேலையாக வெளியே போயிட்டு அப்போ தான் வந்திருக்கீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்குறாங்க. இப்போ தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லணும். ஸோ ஐ அப்படின்னா நான், ஜஸ்ட் நவ் அப்படின்னா இப்போ தான், கம் அப்படின்னா வர்றது. ஐ ஜஸ்ட் நவ் கம் இந்த மாதிரி சொல்லலாம். பட் இன்னும் கிராமட்டிக்கலாக கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். ஐ ஹாவ் ஜஸ்ட் கம் நவ். ஐ ஹாவ் ஜஸ்ட் கம். இந்த கம் அப்படிங்கிற வார்த்தையை நல்லா நோட் பண்ணி பாருங்கள். இது வந்து வேர்பு, அதாவது வேலையை குறிக்கும் வார்த்தை. எந்த ஒரு வேலையை குறிக்கும் வார்த்தை நீங்கள் கற்றுக்கிட்டாலும் அதனுடைய பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ரெண்டையும் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஸ்பீக்னா பேசுறது, அதனுடைய பாஸ்ட் டென்ஸ் என்ன? ஸ்போக். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஸ்போக்கன், இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஈட்னா சாப்பிட்றது, பாஸ்ட் டென்ஸ் ஏட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஈட்டன். கம், கேம், கம். ஸோ இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கு நேராக இருக்கிற கம் தான் மேலே இருக்கிற சென்டென்ஸில் வந்திருக்கு. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ தான் நான் பேசினேன். ஐ ஹாவ் ஜஸ்ட் ஸ்போக்கன் நவ். இப்போ தான் நான் பேசினேன் அப்படின்னு சொல்கிறது. ஐ ஸ்பீக் நவ் அப்படின்னா இப்போ நான் பேசுகிறேன். ஓகே, இப்போ தான் நான் வந்திருக்கேன். ஐ ஹாவ் ஜஸ்ட் கம் நவ். நான் சிறிது நேரம் கழித்து இந்த வேலையை செய்கிறேன். அடுத்து இந்த சென்டென்ஸுடைய கண்டினியூஷன். ஐ அப்படின்னா நான், எ ஃபியூ மினிட்ஸ் சில நிமிடங்கள், ஆஃப்டர் கழித்து, இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணி அந்த சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண போகிறோம். நான் சில நிமிடங்கள் கழித்து இந்த வேலையை செய்கிறேன். இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணி கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ பார்க்குறதுக்கு தமிழ் வழி இங்கிலீஷ் சேனல் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் சேனல் லிங்க் இருக்குது, வீடியோ லிங்க் இருக்குது. ஒரு சிச்சுவேஷன் கொடுத்து அந்த சிச்சுவேஷனில் எப்படியெல்லாம் இங்கிலீஷில் பேசலாம் அப்படிங்கிறத இந்த சேனல் வீடியோஸில் பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.